டாமோட லைஃப் இப்படி போயிட்டுருக்காங்க. ரொம்ப வசதியாக போயிட்டுருக்கான் முன்னா இல்லாதனால. ஏசி போடுங்க அப்படின்னு சொல்லி ரிமோட்டை தட்டி காமிக்கிறானா. ஏசி போட சொல்லி சொல்கிறது பார்த்தீங்களா. போட்டாச்சா என்னான்னு அங்கே பார்க்குறான். லைட்டு எரியுதா, அதுலேருந்து காற்று வருதான்னு பார்ப்பான். அது கரெக்டாக அந்த விங்ஸுக்கு நேராக எந்த இடத்துல காற்று வருதுன்னு மூஞ்சி வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக படுப்பான். அவனுக்கு அதெல்லாம் தெரியும். நான் இவனுக்கு ஒன்று இருக்குது, பூட்ஸா கிட்ட மாட்டினான்னா பார்த்த உடனே பூட்ஸா கொண்டுருவான். அவனை அடின்னு அடித்து புளின்னு புழிஞ்சிருவான். பீன்ஸ் பாண்டியே அடிக்க மாட்டான் பூட்ஸா. டாமை வெளுன்னு வெளுப்பான். இவன் இதில் என்ன பிரச்சனைனா, பூட்ஸாவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, கோழி குஞ்சு பிடிக்கிறது. அதனால் பூட்ஸாவை காலைல 6 மணிக்கு கூண்டில் போட்டுருவாங்க. அவன் கேஜில் இருப்பான். திருப்பி ஈவினிங் 6 மணி வரைக்கும் அவன் உள்ளே தான் இருப்பான், ரூமில் இருப்பான். அதனால் இவன் கொட்டம் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. பூட்ஸா மட்டும் வெளியில் சுற்றுற மாதிரி இருந்தால் இவனை பிடிச்சி நசுக்கிடுவான். இவன் எங்கேயாவது பதுங்கிடுவான். பூட்ஸா இந்த பிரச்சனையினால உள்ளே போட்டுருவாங்க. அதனால் இவன் ஓவராக அங்கே போயிட்டுருக்கான். நான் பார்க்குறத பார்த்தீங்களா. கிரேவி கொடுங்க, நான் தான் தலைவர்ன்னுட்டு சுற்றிட்டுருக்கான். நாங்கள்